ஒரு கிராமத்து வீட்டு பக்கத்துல பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு தினமும் தன் வாழ்க்கையை யோசித்து கொண்டிருந்தான் கார்த்திக். வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது, கார்த்திக் ஒரு சாந்தமான நல்ல மனசுக்கார பையன். ஆனால் அவன் மனசுக்குள் நடந்து கொண்டிருந்த பேர் யாருக்கும் தெரியல. அவன் மனசு எப்போதும் அதிக யோசனைன்னு சொல்லிக்கொள்ளும் ஒரு சிறையில அடைந்திருந்தது. யாராவது பேசினாலே அவன் என்ன அர்த்தம் சொன்னான், யாராவது சிரிச்சாலே அந்த சிரிப்புல என்ன பற்றி ஏதாவது இருக்கு போல. நாளை என்ன நடக்கும், நாளைக்கு நான் தோல்வியா வெற்றியா என்று முடிவில்லா கேள்விகள். அந்த இரவு அவன் படுக்கையிலே படுத்தான். வெளியில் நாய் குலைத்தது. வீட்டுக்குள் எல்லாரும் தூங்கி விட்டாங்க. ஆனா கார்த்திக் மட்டும் விழித்தபடியே அவன் தலையில ஒரு குரல், நீ லைஃப்ல எதுவுமே சாதிக்க மாட்ட, நீ ஒரு பேர்டன் தான். இன்னொரு குரல், இல்ல நீ நல்லவன், ஆனா நீ ஆக்ஷன் எடுத்தாதான் முடியும். கார்த்திக் கண்களை மூடினான். ஆனா மனசு ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தது. அவன் கற்பனைக்குள் தோல்வி அடைந்த எக்ஸாம், வேலை இன்டர்வியூல தோல்வி, காதலிக்கு சொல்ல முடியாமல் போன அந்த வார்த்தைகள், அவை எல்லாம் திரைப்படம் போல அவன் கண் முன்னே ஓடின. அந்த இரவில் அவன் எழுதின ஒரு டைரி லைன், என் மனசு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கை அங்கங்கே நின்று கொண்டே இருக்கிறது. இங்கதான் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. அவனுடைய ஓவர் திங்க் அவனை எங்க கொண்டு போகும்? அவன் அதிலிருந்து வெளியே வருவானா அல்லது அந்த சிறையில் அடைந்து போவானா? கார்த்திக் வாழ்க்கை வெளி உலகத்துக்கு சாதாரணமா தான் தோன்றியது. காலை எழுந்து வேலைக்கு போக முயற்சி, ஆனால் ஜாப் கிடைக்காதவன். வீட்டுக்காரர்கள் சொல்லுவாங்க, பரவாயில்லையே, நாளை நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். ஆனா கார்த்திக்கின் மனசு மட்டும் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாது. அவன் எண்ணங்கள், நாளை கிடைக்காவிட்டால் நான் எப்போதும் இப்படிதான் ஜாப்லெஸ்ஸா இருப்பேனா? என் அப்பா அம்மா என்னை நம்புறாங்க, நான் அவர்களை ஏமாற்றி விடுவேனா? ஒவ்வொரு சின்ன விஷயமும் பெருசா தோன்ற ஆரம்பிச்சது. ஒரு மாலை மழை பெய்கிற நேரம். கார்த்திக் தனியா தெருவில் நடந்து கொண்டிருந்தான். வீட்டுக்காரர்கள் சும்மா எங்கே போறேன்னு கேட்டாலே கூட அவன் மனசு அதை வேற மாதிரி எடுத்துக்கொள்ளும். அவர்கள் சந்தேகப்படுறாங்க, நான் வேலை இல்லாமல் சுற்றுறது அவர்களுக்கு வெக்கமா இருக்கிறது. இப்படி தவறான அர்த்தம் தானாகவே அவன் மனசுல புரிந்து கொண்டு இருந்தது. வீட்டுக்குள் ஒரு நாள் அவன் அம்மா சும்மா அப்பாவிடம் சொன்னார், நம் பையன் வேலை பார்த்தா நமக்கு உதவி வரும். அதை கேட்டவுடனே கார்த்திகின் மனசு துள்ளியது. நான் வேலை இல்லாததால் எல்லாருக்கும் சலிப்படைந்து விட்டது. நான் இருப்பதே ஒரு சுமை. அந்த இரவு அவன் மீண்டும் தூங்க முடியாமல் போனான். படுக்கையில படுத்துக்கிட்டு சீலிங் ஃபேனை பார்த்து கொண்டே யோசிச்சான். கண்ணீர் மெதுவா விழுந்தது. அவன் டைரியில எழுதினான், எல்லாரும் சிரிக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் மனசுக்குள்ள அழுகிறேன். என்னுடைய பிரச்சனை உலகத்துக்கு தெரியாத ஒரு சுமை. ஓவர் திங்க் எனக்கு சாவியை தராத சிறை. அந்த நாளிலிருந்து கார்த்திக்கின் ஓவர் திங்க் அவன் உடலையும் பாதிக்க ஆரம்பிச்சது. சாப்பாடு சரியா போடாமல் போனது. இரவு தூக்கம் போயிருச்சு. உடல் பலம் குறைய ஆரம்பிச்சது. அவன் முகம் ஒளிவிடாமல் போனது. கார்த்திக்கின் வாழ்க்கை மெதுவாக மாறிக்கொண்டிருந்தது. அவன் பழைய சிரிப்பு காணாமல் போய்விட்டது. வீட்டுக்காரர்கள் அவன் உடம்பு குறைந்தது, கண்கள் சிவந்த இருப்பதை பார்த்து கவலைப்படுறார்கள். அம்மா ஒரு நாள் அவன் பக்கம் வந்து மெதுவாக கேட்டார், பையா நீ சரியா தூங்குறியா? உனக்கு ஏதாவது சுகமில்லையா? கார்த்திக் சிரிக்க முயன்றான். ஆனா அந்த சிரிப்பு வெறுமையானது. நான் சரிதான் அம்மா, சின்ன களைப்புதான். ஆனா உண்மை என்ன? அவன் மனசு யோசனைகளால் எரிந்து கொண்டே இருந்தது. அப்பா, கார்த்திகின் அப்பா ஒரு நாள் டைனிங் டேபிள்ல அமர்ந்து அவனை பார்த்தார். நீ எதையோ உள்ளுக்குள்ள வைத்துக்கிட்டே வர மாதிரி தோணுது. சொல்லு பையா, ஏதாவது பிரச்சனை இருக்கா? கார்த்திக் சொல்வதற்குள்ள தடுக்கிறான். அவன் மனசுல, நான் சொன்னா அவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் பலவீனமா, பயனில்லாதவனா? அவன் மௌனமாய் அங்கிருந்து எழுந்து போனான். அந்த இரவு அம்மா அப்பாவிடம் மெதுவாக சொன்னார், எனக்கு பயமா இருக்கு, நம்ம பையன் ஏதோ தவறான சிந்தனையில போயிடுவானோ. ஆழ்ந்த மூச்சு விட்டார். நம்மால் முடிந்த வரைக்கும் அவனை புரிஞ்சுக்கணும், அவனை விட்டு விலக கூடாது. அந்த சேம் இரவு கார்த்திக் தன் ரூம்ல இருந்தான். அவன் டைரியில் எழுதினான், நான் என்ன சொல்ல, என் மனசுதான் எனக்கு எதிரி. எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க, ஆனா நான் அவர்களுக்கு பிரச்சனையா மாறிடுவேனா? அவன் கண்களில் நீரில் நிறைந்தது.
கார்த்திக்கின் வாழ்க்கை தினமும் இருண்ட பாதையில்தான் சென்று கொண்டிருந்தது. அவன் டைரியின் பக்கங்கள் எல்லாம் பயம், சந்தேகம், துக்கம் நிறைந்த வரிகளால் நிரப்பியிருந்தது. ஒரு மாலை அவன் தனியாக லைப்ரரிக்கு போனான். புத்தகங்களை எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய புத்தகம் அவன் கண்ணில் பட்டது. நினைவின் விலை, ஹவு டு கண்ட்ரோல் ஓவர் திங்க். அவன் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அதில் ஒரு வரி அவன் மனசு தட்டி எழுப்பியது. நீ மனசுல யோசிப்பது எல்லாம் உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு கற்பனைக்குள் சிக்கிக்கொண்ட பயம்தான். அந்த வரியை படிச்சதும் கார்த்திக் சற்று திகைத்தான். அவன் தன்னோட டைரியில எழுதியிருப்பதை நினைத்தான். என் மனசுதான் எனக்கு எதிரி. அப்படியே உண்மைதான். லைப்ரரியில ஒரு மூத்த ஆள் ப்ரொஃபசர் மாதிரி தோன்றி அவனுக்கு அருகில் வந்து சொன்னார். பையா, நீ எதையோ தீவிரமா படிக்கிற மாதிரி இருக்கே, எந்த புக்? கார்த்திக் சிரிக்க முயன்றான். அந்த புத்தகத்தை காட்டினான். அவர் மெதுவா சொன்னார், நான் கூட உன்ன மாதிரி ஒரு நாள் ஓவர் திங்க்ல சிக்கி கொண்டிருந்தவன். ஆனா ஒரு நாள் புரிஞ்சது, யோசனையை நிறுத்த முடியாது, ஆனா அதை நடவடிக்கையாக்கலாம். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் உள்ளே ஒரு தீப்பொறி ஏற்றின. அந்த சேம் இரவு கார்த்திக் படுக்கையில இருந்தான். மீண்டும் ஓவர் திங்க் ஆரம்பிக்க போகும்போது அவன் டைரியை எடுத்தான். ஆனா இந்த முறை கண்ணீரோட அல்ல, ஒரு முடிவோட எழுதினான். இனி என் யோசனைகள் என்னை அழிக்காது, அதை என் வாழ்க்கையை முன்னேற்ற பயன்படுத்துவேன். அடுத்த நாள் காலை கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் ஜாகிங் போனான். அவன் மனசு இன்னும் பேசிக்கொண்டே இருந்தது. இது போதும் தானே, நீ சரியா செய்யறியா? ஆனா அவன் புன்னகையுடன் சொன்னான், ஆம், இதுதான் தொடக்கம். கார்த்திக் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிச்சது. அவன் ஓவர் திங்க் குறையவில்லை, ஆனா அதை கையாள கற்றுக்கொண்டான். ஒரு காலை அவன் அம்மா கிச்சன்ல வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ கார்த்திக் மெதுவாக வந்து தன் கையை அவள் தோளில் வைத்தான். அம்மா, நான் உங்களிடம் எதையோ மறைத்து கொண்டு இருந்தேன். நான் எப்போதும் யோசிக்கிறேன் அதிகமா, அதனால்தான் நான் சிரிக்க முடியல, தூங்க முடியல. அவன் குரல் நடுங்கியது. அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஐயா, இதுக்கு தான் இவ்வளவு நாள் நீ உன்னை சுமையாக்கிக்கிட்டே இருந்தியா? நீ எதுவாக இருந்தாலும் நீ எங்கள் மகன். நாங்கள் உன்னை விட்டுவிட மாட்டோம். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனசு உருகின. அப்பா அவனை பக்கத்தில் அமர வைத்தார். பையா, வாழ்க்கையில யோசனை எல்லாருக்கும் வரும், ஆனா அதை சரியாக்கிக்கிட்டாதான் நம் அழிவு. நீ எதை உணர்ந்தாலும் எங்களை பக்கத்தில் வைத்துக்கோ, தனியாக சுமை சுமைக்காதே. கார்த்திக் அந்த நிமிஷம் தன் புரிந்து கொண்டான். அவன் தனியாக இல்லை. அந்த இரவு அவன் டைரியின் கடைசி பக்கத்தில் எழுதியது, ஓவர் திங்க் என்னை அடைத்து வைத்திருந்த சிறை, ஆனா அந்த சிறையின் கதவை திறந்த சாவி குடும்பத்தின் அன்பு. இனி நான் மனச ஓட விடுவேன், ஆனா என் வாழ்க்கையையும் முன்னேற்றுவேன். கார்த்திக் தெருவில் நடந்து செல்கிறான். அவன் முகத்தில் ஒரு அமைதி. வானத்தில் நட்சத்திரங்களை பிரகாசிக்கின்றன. அவன் மனசு இன்னும் பேசிக்கொண்டே இருக்கு. ஆனா இப்போ அவன் புன்னகையோட சொல்கிறான், நான் உன்னை கேட்கிறேன், ஆனா இனிமேல் நீ என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த மாட்டே. ஓவர் திங்க் ஒரு எதிரி இல்லை, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே வாழ்க்கையை தீர்மானிக்கும். இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.